அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தற்போது இந்த கால்நடைகளால் வீதியிலே கட்டாக்காலியாக கட்டுப்பாடின்றி சுதந்திரமாக திரிகின்ற மாடுகளால் பாரிய பிரச்சனை ஏற்பட்டிருக்கின்றது. அவை மக்களிடத்திலிருந்து அதிகமான முறைப்பாடுகள் எங்களுக்கு கிடைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. கிண்ணியாவில் மாத்திரமல்ல, இது எல்லா உள்ளூராட்சி மன்றங்களுக்கும் இந்த சவால் இருந்து கொண்டே இருக்கின்றது. ஆனாலும் கிண்ணியாவின் மக்களுடைய பிரச்சனைகளை எதிர்நோக்குகின்ற போது தற்போது கால்நடைகளுடைய எண்ணிக்கை அதிகரித்து மக்களுடைய பயிர்களை சேதமாக்கின்றன, போக்குவரத்துக்கு இடையூறுகளை ஏற்படுத்துகின்றன, எங்களுடைய பொது பாதைகளை அசிங்கம் செய்கின்றன, வீதி விபத்துகள் ஏற்படுகின்றன. இவ்வாறு பல்வேறு முறைப்பாடுகள் எங்களுடைய சமூக ஊடக வலைதளங்களில் கூட இவ்வாறான முறைப்பாடுகளும் குறைபாடுகளும் காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அதனால் நாங்கள் புது வருடத்திலிருந்து எங்களுடைய ஒவ்வொரு கால்நடைகளுக்கும் பிடிக்கப்பட்டால் அதற்கான குற்ற தண்டப்பணமாக நாங்கள் ரூபாய் 5000 அறவிடுவதற்கான தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. தற்போது கூட இதோ 9 மாடுகள் தற்போது பிடிக்கப்பட்டு எங்களுடைய கட்டுப்பாட்டிற்கு கீழ் கொண்டு வரப்பட்டுள்ளன. இதேபோன்று தொடர்ந்து பிடிப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இப்போது நாங்கள் தயாராகிக் கொண்டிருக்கின்றோம். எனவே இந்த மாட்டின் உரிமையாளர்கள் உங்களுக்கான கண்டிப்பான ஒரு உத்தரவு இது. நகர சபையினால் நிச்சயமாக அனைத்து மாடுகளும் கைப்பற்றப்படும். சுதந்திரமாக கட்டுப்பாடின்றி உரிமையாளர் இல்லாமல் வீதிகளிலே சுதந்திரமாக நடமாடுகின்ற மாடுகள் அனைத்தும் பிடிக்கப்படும். அதற்கான தண்டப்பணம் செலுத்தியாக வேண்டும். யாரும் தங்களுடைய கஷ்டங்களை அல்லது கவனஈனங்களை சொல்லி கெஞ்சுவதற்கோ எங்களிடம் கேட்பதற்கோ தயவு செய்து வர வேண்டாம். அதே நேரம் இது பொதுமக்களுக்கு நாங்கள் அறிய தருவது என்னவென்றால், எங்கு மாடுகள் இருந்தாலும் எங்களுடைய நாங்கள் அறிமுகம் செய்கின்ற தொலைபேசி இலக்கத்திற்கு நீங்கள் அறிய தாருங்கள். நாங்கள் நியமிக்கின்றவர்கள் அந்த மாடுகளை பிடித்து வருவார்கள். இது ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வர வேண்டும். நீங்கள் உங்களுடைய வீடுகளில் வைத்து வளருங்கள், அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் அயலவர் சொல்லை வரக்கூடாது. அது மாத்திரமல்ல, சுதந்திரமாக வீதிகளிலே நீங்கள் கைவிடுவீர்களாக இருந்தால் அந்த மாடு பிடிக்கப்படும். உடனடியாக எடுப்பவர்களுக்கு மாத்திரம் அந்த 5000 ரூபாய், அடுத்த நாள் எடுத்தால் ஒரு நாளைக்கு நாங்கள் 1000 ரூபாய் எங்களுடைய நடைமுறை செலவையும் எடுப்போம். 3ஆம் நாளும் வரவில்லை என்றால் அந்த மாடு ஏலத்தில் விடப்படும். ஆகவே நீங்கள் அனைவரும் எமது இந்த அறிவுறுத்தல்களை ஏற்று தங்களுடைய கால்நடைகளை கட்டுப்பாட்டோடு வைத்திருக்க வேண்டும் என ஒரு நகரசபையின் தவிசாளராக நான் அனைத்து மக்களுக்கும் இந்த கட்டளையினை அறிய தருகின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.